சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை தயாராகி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை வரவேற்கக்கூடிய இன்று இரவு கொண்டாட்டத்திற்கு ஏறக்குறைய 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். ஊர்காவல் படையோடு சேர்த்து ஊர்காவல் படையை சேர்ந்த வீரர்கள் ஒரு 1500 பேரும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்காங்க. மொத்தம் 425 இடங்களில் வாகன சோதனைகள் இன்றைய தினம் செய்யப்பட இருக்கிறது. 30 இடங்களில் சாலை பாதுகாப்பு குழுக்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், மதுராவயல் பைபாஸ், ஜிஎஸ்டி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் பைக் ரேஸ் ஓட்டக்கூடியவர்கள் அந்த ஜிஎஸ்டி ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் இருசக்கர வாகனத்தின் மூலம் பைக் ரேஸ் ஈடுபடலாம் என்ற தகவலை எடுத்து அதை கண்காணிப்பதற்காக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்கள், தேவாலயங்கள், வழிபாட்டு தலங்கள்லையும் இன்று இரவு புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகளாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சென்னையில் மெரினா கடற்கரைக்கு உள்ளே இறங்குவதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. மாலையில் குறிப்பாக 7 மணியிலிருந்து காலை 6 மணி வரை கடற்கரைக்கு உள்ளே இறங்குவதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா, எலியட்ஸ் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மணல் பகுதிகளில் காவல் உதவி மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உதவி மையங்கள், காவல் மையங்கள் எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் ஒருவேளை விபத்தோ வேறு ஏதாவது மருத்துவ உதவியோ தேவைப்பட்டால் 108 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் இருக்கிறது. கடற்கரை பகுதியில் குதிரைப்படைகள் மூலம் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கேளிக்கை விடுதிகள், ஹோட்டல்களில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது இரவு 1 மணி வரை நடைபெறும் என்ற அனுமதியுமானது வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்திட தேவையான உதவி மையங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல காந்தி சிலை அருகே, மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே புத்தாண்டு கொண்டாட்டம் வழக்கமாக இங்குதான் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் வழக்கமாக பொதுமக்களோடு இணைந்து இந்த பகுதியில் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்பது வழக்கம். அதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்த பகுதியில் செய்யப்பட்டு வருகிறது. போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து சரி செய்வதற்கான பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. அதே போல் மொபைல் சர்வேலன்ஸ் டீம் எனப்படக்கூடிய குழுக்கள் தொடர்ந்து ரோந்து பணிகளில் இருந்து தொடர்ந்து பொதுமக்களை கண்காணிப்பதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு வருகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு காவல்துறை மற்றும் மற்ற துறைகளுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் காவல்துறை வைத்திருக்கிறார்கள். எந்தவித இடையூறும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களில் இந்த பாதுகாப்பை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை ஏதாவது அசம்பாவித சம்பவங்களையோ வேறு ஏதாவது இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினாலோ வழக்கு பதிவு செய்யப்பட்டால் பாஸ்போர்ட், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளுக்கு காவல்துறையுடைய என்ஓசி தேவைப்படும். அது போலீசாரால் அனுமதி மறுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது, இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் வாகனங்களை இயக்குவது உள்ளிட்ட பணிகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து மாற்றம் பல இடங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவு புத்தாண்டை வரவேற்பதற்காக மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் காமராஜர் சாலை, பெசன்ட் நகர் கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 6 மணி வரை
போக்குவரத்து மூடப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை உட்புறை சாலைகளில் 7 மணி முதல் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்படாது என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலை முதல் போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை நாளை தினம் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக இரவு நேரங்களில் மூடப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடையார் பகுதியிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்க இடங்களில் அதற்கான வழிகாட்டு பலகைகள்லாம் காவல்துறையால் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வாகன நிறுத்துமிடங்கள் பல இடங்கள் காவல்துறையால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் மட்டும் வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலையும் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கிழக்கு கடற்கரை சாலையில் முக்கியமாக இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடங்களில் தொடர்ந்து கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. மேம்பாலங்களை பொறுத்தளவு இரவு நேரங்களில் முக்கிய மேம்பாலங்கள் அனைத்துமே மூடப்பட இருக்கிறது. ஜெமினி மேம்பாலம் உள்ளிட்ட ஜிஎன்டிடி உள்ளிட்ட முக்கியமான மேம்பாலங்களை தவிர மற்ற மேம்பாலங்கள் மூடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏஎன்பிஆர் கேமராக்கள் மூலம் சிசிடிவி கேமராக்கள் மூலம் இது போன்ற இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டுபவர்கள் விபத்து ஏற்படுத்தவில்லை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிப்பது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகள், மணமகிழ் மன்றங்களில் இரவு நேரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டம் கலைகட்டும் அவர்களுக்கு என்று 22 கட்டுப்பாடுகளோடு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இரவு 1 மணி வரை அவர்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருட்கள் அதிக அளவில் இந்த இடங்களில் பயன்படுத்தலாம் என்ற ரகசிய தகவல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை ஏற்கனவே காவல்துறை எச்சரித்திருக்கிறார்கள். இது போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதேபோல் பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீச்சல் குளங்கள் இரவு நேரத்தில் மூடப்பட்டிருக்க வேண்டும். நீச்சல் குளங்களில் மேடை அமைக்கக்கூடாது உள்ளிட்ட 22 கட்டுப்பாடுகளோடு இந்த நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகளுக்கு காவல்துறை இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இரவு நேரத்தில் ஏறக்குறைய 7 மணி முதலே சென்னையில் அந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது களைகட்ட தொடங்கும். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை வரவேற்பதற்கு, இந்த புத்தாண்டை வரவேற்பதற்கு மக்கள் தயாராகும் வகையில் காவல்துறையும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செஞ்சுருக்காங்க. ஏறக்குறைய இரவு நேரங்களில் காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பது முக்கியமாக பொதுமக்கள் கூடக்கூடிய வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் இருக்கப்பட்டும், வழிபாட்டு தலங்களில் காவல்துறையுடைய பாதுகாப்பு இருக்கப்பட்டும். ஊர்காவல் படையோடு சேர்த்து 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் இரவு நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு இலக்கு உயிரிழப்பு இல்லாத, விபத்தில்லாத புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற இலக்கோடு தான் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை வரவேற்பது வழக்கம். அதே போல் இந்த ஆண்டும் விபத்தில்லாத, உயிரிழப்பு இல்லாத ஒரு புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சென்னை மாநகரத்தில் இது போன்ற விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பைபாஸ் சாலைகள், கிழக்கு கடற்கரை சாலை, ஜிஎஸ்டி ரோடு உள்ளிட்ட முக்கியமான பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் விபத்துகள் ஏற்படாதவாறு போக்குவரத்து போலீசாரும் காவல்துறையும் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இரவு 12 மணிக்கு இந்த இடத்துல சென்னை மாநகர காவல் உயர் அதிகாரிகள் பொதுமக்களோடு இணைந்து கேக் வெட்டி இந்த புத்தாண்டு வரவேற்பதற்கு 2025ஆம் ஆண்டு விடை கொடுத்து 26ஆம் ஆண்டை வரவேற்பதற்கான ஒரு உற்சாகத்தோடு அதற்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் விபத்தில்லாத, உயிரிழப்பில்லாத புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பாதுகாப்பான புத்தாண்டாக இருப்பதற்காக இந்த புத்தாண்டு ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் விரிவாக செய்யப்பட்டு வருகிறது.